நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். உலக வானொலி தின வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன் வானொலி. பாருங்களேன், நான் அதிரை FMல இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னோட குரல் இப்போ நிச்சயமா உங்க கூட தான் இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அது? யாருமே இல்லைன்னாலும் யாரோ இருக்காங்கங்கிற ஒரு பெரிய தெம்ப இந்த ரேடியோ நமக்கு கொடுக்கும். ஏன் குரல் உங்க கூட மட்டும் இல்லைங்க, இப்போ உங்க குரல் ஏன் கூடவும் இருக்கு. அட ஆமாங்க, இன்னைக்கு February 13 உலக வானொலி தினம். இந்த தினம் சார்பா வானொலியும் நானும் அப்படிங்கிற தலைப்புல நேயர்களான நீங்க நிறைய தகவலை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ உங்க குரல் பதிவுகளும் நம்ம பண்பலையில ஒளிபரப்பாக போகுது. இந்த வானொலி தினத்துல உங்க குரல் பதிவுகளோடு அதிரை பண்பலைய கேட்டு ரசிக்க தயாராருங்க. வணக்கம் சார், நான் திருப்பூர் அவினாஷிலேருந்து பேசுகிறேன். என் பெயர் முருகலட்சுமி. கடந்த ஒரு 1.5 வருஷமாக நான் அதிரை பண்பலை கேட்டுட்ருக்கிறேன். இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். எனக்கும் எஃப்எம்க்குமான ஒரு நினைவுகள்னால் ஒரு 6 to 7 இயர்ஸாக தான் நான் கேட்குறேன் எஃப்எம். அதுக்கு முன்னாடி கேட்போம், நான் அந்தளவுக்கு டைம் இருக்காது நமக்கு. ஆனால் லாஸ்ட்டு 6 இயர்ஸாக காலையில் நான் ஃபஸ்ட்டு கேட்குறது ஹலோ எஃப்எம். ஜெயராம் சார்னா அவர் வாய்ஸ் கேட்டு தான் அந்த டேவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் 5 o'clock எஃப்எம் ஆன் பண்ணிடுவேன். ஃபுல்லாகவே ஆன்மீகம் ரிலேட்டடான இன்ஃபோ சாரோடது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த வாய்ஸை கேட்டாலே அந்த டே நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக மூவ் ஆகும். அவ்வளோ பிடிக்கும் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் செகண்டு 7 o'clock ஆன் பண்ணுறது நம்ம அதிரை பண்பலை தான். நிறைய ஆரோக்கிய குறிப்பாகட்டும், நிறைய இந்த இடையில வர்ற ஸ்டோரி ஆகட்டும், ஜென்ரல் நாலேஜ் ஆகட்டும், ஒரு சமூக நலனுக்காக இந்த அளவுக்கு ஒரு எஃப்எம் இருக்குன்னா அது ரொம்பவே ஆச்சரியப்படுறதுக்கு தான். ஏன்னா எல்லா எஃப்எம்லேயுமே சினிமா பாட்டு அது இதுன்னு இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே யூனிக்காக இருக்கும். நிறைய நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் கிளாஸு அதெல்லாம் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குற ஒரு எஃப்எம்னா அது அதிரை பண்பலை தான். இதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ சார். அதிரை பண்பலை வானொலிக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரிலிருந்து மல்லிகா ராஜா வெங்கடேஷ். நமது பண்பலையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக உள்ளது. மற்றும் நமது பண்பலையில் மருத்துவ குறிப்புகள், புதிருக்கான வினா விடைகள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகள் மற்றும் பயனுள்ள மருத்துவ தகவல்கள் மற்றும் செய்திகள், இவ்வாறு பல தகவல்களை நாங்கள் கேட்டு நிறைய பயனடைந்துள்ளோம். அதேபோல் இந்த அதிரை பண்பலை வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் உள்ள அனுபவங்கள், கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம். நல்ல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வழங்குகிறீர்கள். தங்களுக்கு எனது உள்ளங்கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது அதிரை பண்பலை இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நிறைய நேரலை நிகழ்ச்சிகளை தர வேண்டும் என்பது எங்களின் பணிவான வேண்டுகோள். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரிலிருந்து மல்லிகா ராஜா வெங்கடேஷ். நன்றி, வணக்கம். வணக்கம் அதிரை எஃப்எம். நான் சென்னையிலேருந்து புஷ்பா பேசுறேன். வானொலியை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. நிறைய நல்ல நினைவுகள் எல்லாம் இருக்கு. முன்னாடி எல்லாம் டிவி எல்லாம் கிடையாது. நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது பாட்டு கேட்போம். அப்புறம் டிராமா எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்புறம் 9:30 மணிக்கு 9:30 மணிக்கு ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு சினிமா படம் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ஹோம்ஒர்க் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அப்படியே படுத்துருவோம். எங்க வீட்டுல ஒரு பெரிய ஒரு ரேடியோ இருக்கு. அது டிவி சைஸ் இருக்கும். அந்த ரேடியோக்கு முன்னாடி நாங்க உட்காந்துருவோம். அப்புறம் படம் முடிஞ்ச உடனே தூங்க போயிடும். தூங்க போகும்போது அப்பாவோட டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒன்று இருக்கு. அந்த ரேடியோவும் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் நானும் என் தங்கச்சியும் தலகாணி பக்கத்துல வச்சுட்டு யேசுதாஸ், ஜானகி, சுஷீலம்மா எல்லாரோடையும் பழைய பாட்டுகள் சூப்பரா இருக்கும். அந்த மலையாள பாட்டு வச்சு கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவோம். அப்புறம் அம்மா நைட்டு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க.
அப்படி நல்ல நல்ல நினைவுகள் எல்லாம் இருக்கு. தேங்க்யூ அதிரை எஃப்எம். வணக்கம். அதிரை பண்பலைக்கு 90.4 சமுதாய வானொலிக்கு வணக்கம் கூறி இணைவது திருவாரூர் மாவட்டம் தம்பிக்கோட்டையிலிருந்து நமகோடி. அதிரை பண்பலையில நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு முன்னேற்றத்திற்கான வானொலி நம்ம அதிரை பண்பலை. இந்த அதிரை பண்பலையில ஒரு சில நேரங்கள்ல பஸ் டைம்லாம் நிறைய டைம் சொன்னாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர்கள் பஸ் எத்தனை மணிக்கு எந்த ரூட்ல போகுது தெரியாம இருந்தாங்க. நம்ம முத்துப்பேட்டை அதிரை அதிராம்பட்டினத்துக்கெல்லாம் டைம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த சமுதாய வானொலி இருப்பது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம அதிரை பண்பலையில வானொலியில நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். இந்த மூற்றோருக்கு முதல் வணக்கம் அந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர். முதியோர்களுக்கெல்லாம் என்னென்ன அரசு சம்பந்தமா என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கு அது இன்னமும் பாதி பேருக்கு தெரியாம இருக்கு. அந்த தகவலெல்லாம் நம்ம அதிரை பண்பலையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மட்டும் இல்ல, நம்மளும் பல பேரை கேட்க சொல்லணும் அதிரை பண்பலைய. அதனால அதிரை பண்பலைக்கு நம்ம வணக்கத்தை தெரிவிச்சுக்குவோம். சமுதாய வானொலியில சூப்பர் அருமையான நிகழ்ச்சி. 4 டிராக்டர் அவங்க எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் கருத்தை சொல்றாங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுங்கிற மாதிரி நோய்க்கான மருத்துவ குறிப்புகள் நிறைய சொல்றாங்க. அதனால எனக்கு அதிரை பண்பலை ரொம்ப பிடிச்சிருக்கு. வானொலிக்கு ஒரு வாழ்த்து. நன்றி, வணக்கம். வான் அலைகளின் ஊடே வலம் வரும் வானொலியாம் வளமான அதிரை பண்பலை 90.4. பணியின் காரணமாக கேட்கும் நேரமோ குறைவு. காலை ஒலிபரப்பு மணி 9 வரை. நிகழ்ச்சியின் ஊடே நமது சமூகம் நமது நலன். இது வாக்கியம் அல்ல, அதிரை பண்பலையின் தாரக மந்திரம். நான் உங்கள் கண்ணன் பிங்குவுடன். நிகழ்ச்சியோ நல்ல அரிதான செய்திகளை பிங்குவின் நகைப்பு கலந்து வருவதோ மனதிற்கு விருந்து. கேட்டீங்களா செய்தி என்பதில் சமூகம் விழிக்கிறது. அன்பு நண்பர் கலாமின் கவிதை துளியோ சமூகத்தை விழிக்க தூண்டும் குத்தூசி. உடல் நலம் பேண ஒலிபரப்பில் என்றும் ஓரிரு வார்த்தைகள் எனவும் கேட்டது கேட்பது என்றும் இனிமையே காதிற்கு, இல்லை என்றும் தனிமையே மனதிற்கு. அதிரை எஃப்எம் 90.4 என்றும் இருப்பதால் சமூகத்திற்கு நிறைவாய் சமூக வானொலி நிகழ்ச்சி விரைந்து சடுதியில் விளம்பரதாரர் துணை கொண்டு எங்கும் வியாபிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். என்றும் வானொலி நேயர் உங்கள் முருகு. நான் மற்றும் வானொலி. நான் சிறுமியாக இருக்கும்போது இனிய காலை பொழுதில் வந்தே மாதரம் என்று தொடங்கும் பாடல் பக்தி மற்றும் திரைப்பட பாடல்களை கேட்கத் தொடங்கியது. தகவல், பொழுதுபோக்கு மற்றும் கல்வி வழங்கும் ஒரே ஊடகம். மலரும் பழமையான நினைவுகள். வீட்டில் பெரியவர்களுடன் வானொலியில் செய்திகள் மற்றும் நாடகங்களை கேட்ட அனுபவம். பின்னர் அதை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்ய சொல்லும் தந்தை. எவ்வளவு புரிதல் என்ற திறனாய்வு அறிதல். நினைத்தாலே இனிக்கும் நினைவுகள். தற்போதுள்ள புதிய பரிமாணம். தற்போது வானொலி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மற்றும் பாட்காஸ்ட்களாக மாற்றமடைந்துள்ளது. வானொலியின் தாக்கம் மிக மிக அதிகம். பல பயனுள்ள தகவல்களையும் இனிமையான இசையையும் வழங்கி மனநிலையை உற்சாகமாக்கும். பிரபலமான நிகழ்ச்சிகள், பிரபலமான ஆர்ஜேக்கள், நேரடி கலந்துரையாடல்கள், மருத்துவரை நேர்காணல், விருந்தினர்களின் பேட்டிகள் போன்றவை அந்நாளில் வானொலியின் தனித்தத்துவம். நிகழ்ச்சி பற்றி நமது கருத்துக்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அதை வாசிக்கும் நாளில் நமது பெயர் வருகிறதா என்ற ஆவலுடன் எதிர்பார்த்தும் போட்டிக்கான நிகழ்ச்சிக்கு தனி அஞ்சல் அட்டையில் எழுதி பரிசினை எதிர்பார்க்கும் அது ஒரு கனா காலம். என்னுடைய விருப்பமான நிகழ்ச்சிகள் சிறுவயதில் சிறுவர்களுக்கான கதை சொல்லும் வானொலி அண்ணாக்கள். வளர்ந்த பின் இளைஞர்களுக்கான இளைய பாரதம், திரைப்பட பாடல்கள், ஒளிச்சித்திரம் மற்றும் திரைப்பட திறனாய்வு. மேலும் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, சமையல், அழகு குறிப்புகள், குழந்தைகளுக்கான அவசர தேவைக்கான மருத்துவ குறிப்பு, இரவு தூங்கும் முன் தாளாட்டும் இனிய மெல்லிசைகள், பண்டிகை கால சிறப்பு நிகழ்ச்சிகளையும் கிரிக்கெட் வர்ணனைகளையும் கேட்டு குதிப்பதில் ஆனந்தம். தேச தலைவர் மரணம், இரங்கல் இசையுடன் 7 நாட்களுக்கு மௌனம்,
அந்நாட்களில் செய்தி மட்டுமே ஒளிபரப்பாகும். அப்போது எல்லாம் வானொலி வைத்துக்கொள்ள உரிமம் பணம் செலுத்தி அஞ்சலகத்தில் வருடம் ஒரு முறை வாங்கி வைத்துக் கொண்டு ஆண்டனா மாடியில் வைத்து கம்பி மூலம் இணைக்க வேண்டும். ஆல் இண்டியா ரேடியோ என்ற அலைவரிசை மட்டுமே இருந்தது. வானொலி இப்போது போல் 24 மணி சேவை கிடையாது. இரவு வானொலி முடிந்ததும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு உறங்க வேண்டும். பிடித்த செய்தி வாசிப்பாளர், கிரிக்கெட் வர்ணனையாளர், செய்தி வாசிப்பாளர், கிரிக்கெட் வர்ணனையாளர், நாடக கலைஞர், சினிமாக்காரர்கள் என்று மனதில் பதிந்த குரல் உள்ள மிட்டாய் மனிதர்கள் இருந்த காலம் அது. கேட்ட கதைகள் ஏராளம், சொல்ல மறந்த கதைகள் பல. வானொலி நமது நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள வகையில் மற்ற வேலைகளும் செய்யவிடும். நன்றி, வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் தில்லைவிளாகம் கீழக்கரை கிராமத்திலிருந்து பிரியா பேசுகிறேன். வாழ்வில் கலந்த வானொலி. சிறு வயதில் இருந்தே வாழ்வின் முக்கிய பொழுதுபோக்கு சாதனமாக விளங்கியது வானொலி. இனிய இசையை கேட்டு மகிழவும், உலக நடப்புகளை அறிந்து கொள்ளவும், காலநிலை மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உற்ற நண்பனாக இருந்தது வானொலி. மின் இணைப்பு இல்லாத அந்த கால வீடுகளில் பேட்டரிகள் பொருத்தப்பட்ட வானொலி முக்கிய பங்கு வகித்தது. நாம் விரும்பிய இடங்களுக்கு கையில் எடுத்து சென்று வேலைகளை செய்து கொண்டே வானொலியை கேட்டு ரசிக்கலாம். தற்போதைய சூழலில் ஒரு நல்ல விழிப்புணர்வு தரக்கூடிய அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதன் மூலம் அதிரை பண்பலை 90.4 சமூக சேவையில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. அதிரை பண்பலைக்கு எனது அன்பான வானொலி தின வாழ்த்துக்கள். பல தகவல்களோடு கருத்துக்களோடு காணமழை பொழிந்து எனக்குள் இருக்கும் திறமைகளை நிகழ்ச்சி மூலமாக திருவுகோள் தந்து என்னை சிறகடித்து பறக்க வைத்த அதர பண்பலைக்கும், அதில் பல தகவல்களை நிகழ்ச்சி மூலமாக ஒரு சிறப்பான தகவலை கொடுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வானொலி தின நல்வாழ்த்துக்கள், நன்றிகள். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய் ஐயனார். நன்றி, வணக்கம். உலக வானொலி தின வாழ்த்துக்கள். வானொலியும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் நான் வானொலி கேட்டு மகிழ்ந்த அந்த தருணங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சின்ன வயசில் என் அப்பா கூட வானொலி கேட்பேன். அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் இன்றொரு தகவலில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நம்ம தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் தினம் ஒவ்வொரு புது கதையாக சொல்லுவார். அதை கேட்டு தான் வானொலி கேட்குறதுல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கல்லூரி பருவங்களில் கோடை பண்பலை 100.5, சூரியன் எஃப்எம் 93.5, ஹலோ எஃப்எம் 106.4 இதெல்லாம் கேட்பேன், ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா ஹலோ எஃப்எம் 106.4 டைரி வித் சகா. அந்த நிகழ்ச்சியில் நேர்கள் எழுதின கடிதங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதிரை எஃப்எம் முழுக்க சமூக நலனில் அக்கறையோடு செயல்படுற ஒரு எஃப்எம் அப்படின்னா நம்ம அதிரை பண்பலை 90.4 தான். நான் ரொம்ப இப்போது விரும்பி கேட்குறது அப்படின்னா நம்ம அதிரை பண்பலை தான். இதில் வர எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்குது. அதனால் இப்போ நம்மளோட ரொம்ப விரும்பி கேட்குறது அப்படின்னாலே அதிரை எஃப்எம் தான். அதில் செய்திகள் ஒரு பார்வை, அறிவோம் ஆயிரம், கதை சொல்லி, இப்படி பல நிகழ்ச்சிகளை சொல்லலாம். இதில் நம்ம அதிரை எஃப்எம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். நம்ம ஆர்ஜே ஃபாஹிரா தொகுத்து வழங்குற எல்லா நிகழ்ச்சியுமே நல்லாயிருக்கும். அதில் வெற்றி நிச்சயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் மற்றும் பிற்பகல் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் இப்போ நம்ம அதிரை பண்பலை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது இன்னும் காலம் அதிகமாக 100ஆண்டு விழா கண்டு நல்ல செயல்படணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். உலக வானொலி தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு அமைப்பு வானொலி ஒலிபரப்பு சேவையை கொண்டாடும் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. யுனெஸ்கோ 2013ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் உலக வானொலி தினம் நாளாக அறிவித்தது. வானொலி என்பது
மின்காந்த அலைகளின் வழி செய்திகளை ஒளி அலைகளை ஏற்றி வான்வழியே செலுத்தி பெறுவதாகும். வானொலி மற்றும் சமூக வானொலிகள் மூலமாக தகவல்கள் பரிமாற ஊக்குவிக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வானொலியாம் அதிரொலியாம் கதையும் கானமும், பற்பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், விவசாய நிகழ்ச்சிகள், பொதிகையின் வயலும் வாழ்வும், பள்ளி மாணவர்களுக்கென புதிர் நிகழ்ச்சிகளும், வானியல் பற்றிய பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ளவும், பல்வேறு கோணங்களில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சர்வதேச அளவிலும் மக்களை ஊக்கப்படுத்தவும் இந்த வானொலி பயன்படுகிறது. தகவல்களை ஒளிபரப்பும் வானொலி, அதிர்வலையாய் புகழ்பாடும் வானொலி, குற்றால அருவியிலே குளித்தது போல் வானொலியின் அலைகளிலே ஆடினார் போல் எத்திக்கும் புகழ்பாடும் வானொலியே, ஆனந்த ராகத்திலே மூழ்கடித்த வானொலியே, உனது நாளில் உன்னை உளமாற வாழ்த்துகிறேன். இப்படிக்கு அதிரியின் அதிர்வலையில் அன்பர் பணி செய்யும் ஆசிரியை நாம். முதலில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வானொலி தினத்தில் அனைத்து வானொலி ஊழியர்களுக்கும் அண்ட் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வானொலி தின நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க இந்த ஒரு சேவையை செய்யணும். இது கண்டிப்பா சேவை தான், இது மிகப்பெரிய சேவை. எப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மள்கிட்ட பேசும்போதே ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நமக்கு பேசுறதுக்கே அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. பட் நீங்க பேசுறதுக்கு, நம்ம பேசுறது யாராவது கேட்குறாங்களா இல்லையா, அதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் வருதா, இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன விஷயங்கள் சொல்லணும், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அறிஞ்சு கரெக்டான நேரத்துல உங்களோட வேலைகளை ரொம்பவும் சிறப்பா செய்யற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு வேணா வானொலியை பத்தி நிறைய பேருக்கு, தட் மீன்ஸ் எஃப்எம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நேமே எஃப்எம் புதுசா இருக்கலாம். பட் எஃப்எம் தான் மாஸ் மீடியால நிறைய ரீச் அவுட் ஆச்சு. பிகாஸ் அந்த காலத்துல நமக்கு மாஸ் மீடியா என்ட்ரியில நியூஸ் பேப்பர் வந்திருந்தாலும் நியூஸ் பேப்பரால எல்லாராலையும் ரீட் பண்ண முடியாது, படிச்சவங்க மட்டும்தான் அந்த நியூஸை தெரிஞ்சுக்க முடியும். பட் வானொலி அதை எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்திகளை காது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னா வானொலி தான். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஒரு மாஸ் குறையாம இருக்கிறது யார் அப்படின்னா எஃப்எம்மோட மாசு இன்ன வரைக்கும் குறையல. ஏன்னா இப்பயுமே நம்ம நிறைய இடத்துல கேட்க முடியுது. அதுலேயும் எக்ஸ்பெஷலி நிறைய வேலை செய்யறவங்க இடத்துல இதை நம்ம பார்க்க முடியுது. ஏன் அவங்க தான் இதை அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலை சுமை தெரியாம இருக்கிறதுக்கும் தென் அவங்க கூட பேசிட்டே இருந்தா நமக்கு வேலை கெட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்காக ஒருத்தவங்க பேசுறாங்க, காது மட்டும் கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாகவும் இன்ன வரைக்கும் வானொலி ஒவ்வொரு மக்களுடைய மனசுலயும் இருந்துட்டே இருக்கு. நம்ம நிறைய இடத்துல இப்ப பார்க்க முடியும். மேபி பஸ்ல எல்லாம் பார்த்தா அந்த ஒரு டிரைவர் அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாரு. பட் அந்த எஃப்எம் ஓடிட்டு இருக்கிறத நம்மளால கேட்க முடியும். எதுக்காக அப்படின்னா அவருக்கு அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அவருடைய பணிச்சுமை அதுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இப்பேரிப்பட்ட பங்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே வானொலி தான் மாஸ் மீடியால டாப் நம்பர் 1. மேபி இன்னைக்கு வேணா நமக்கு இன்டர்நெட் வந்திருக்கலாம், அது நம்ம கைக்குள்ள இருந்தாலும் போற இடத்துல பார்த்துக்கிட்டாலும் இதனுடைய ரசனைய வேற எந்த ஒரு மாஸ் மீடியாவாலையும் அடிச்சுக்க முடியாது. அப்பேரிப்பட்ட எஃப்எம்முக்கு எனது வானொலி தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நான் பேசுறேன். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசுவாமி. இந்த குரலை கேட்டுதான் நான் வளர்ந்திருக்கேன். சின்ன வயசுல எனக்கு ரேடியோ கேட்கறது ரொம்பவே பிடிக்கும். ரேடியோ பெட்டி இருந்துச்சு. அப்ப அதை ரேடியோ பெட்டின்னு தான் சொல்லுவாங்க. அது பாக்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம டியூன் பண்ணா நிறைய ஸ்டேஷன்ஸ் எடுக்கும். அந்த நேரத்துலலாம் விவித் பாரதி, பண்பலை அந்த மாதிரி இதுதான் இருந்தது. நாங்க அதை தான் கேட்டுட்டு இருப்போம். எனக்கு ரொம்ப ரேடியோ கேட்க பிடிக்கும் அப்படின்றதால நான் ஸ்கூல் ஹோம் ஒர்க், முக்கியமா அந்த எழுதும் போது அந்த மாதிரி நேரத்துல ரேடியோ கேட்டுட்டு இருப்பேன். நிறைய எங்க அம்மாட்ட அதுக்காக திட்டும் வாங்கியிருக்கேன்.
பட் அந்த பழக்கத்தை மட்டும் விடவே முடியல. அதே மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பும்போது, நாங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு கிளம்பும்போது 8:30 தான் நாங்க வீட்டுல இருந்து கிளம்பணும். அந்த நேரம் தான் 8:30 ஒரு 8:30 to 9:30 ஃபிலிம் சாங்ஸ் போடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு மியூசிக் போடுவாங்க. அதுதான் எங்களோட அந்த கரெக்ட் டைம். அந்த நேரம்லாம் கிளாக் கூட பார்த்தது கிடையாது. இந்த மியூசிக் ரேடியோல கேட்டுட்டா போதும். இது என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லயும் இந்த ஸ்டேஷன் தான் எடுக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடா கிராஸ் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு போற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்கோம். நடுவில் டைம் சொல்லுவாங்க. ஸோ அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்பாங்க. நாங்க அந்த ப்ரோக்ராம் பத்திலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்பவே யாருக்கெல்லாம் ரொம்ப ரேடியோ பிடிக்குமோ அவங்க எல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்தது. எங்க அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சாலும் அந்த நேரத்துலலாம் சின்ன வயசுல வீட்டு வேலை எல்லாருமே பிள்ளைங்க எல்லாம் நிறைய சேர்ந்து செய்வாங்க. ஸோ அந்த டைம் எந்த வேலை செஞ்சாலும் அந்த ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும். அந்த பழக்கம் தான் எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகி கொரோனா டைம்ல அதிரை பண்பலையை கேட்க வச்சது. இப்போ சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ரேடியோ கார்டன் அப்படின்ற ஆப் மூலமா தான் நான் அதிரை எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சேன். முதல்ல நான் கேட்ட ப்ரோக்ராம் உடற்பயிற்சி நேரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சது. அந்த பேசின விதம், அந்த வாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நிறைய எக்ஸசைஸ்லாம் நான் அதுல இருந்து செஞ்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆனதான் இன்னும் நான் அதிரை எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் மேப்புலியூர் என்ற கிராமத்திலிருந்து செந்தில் முருகன் பேசுகிறேன். இன்று உலக வானொலி தினம். அனைவருக்கும் எனது இனிய உலக வானொலி தின நல்வாழ்த்துக்கள். நமது அதிரை பண்பலையை உருவாக்கிய இயக்குனருக்கும் பண்பலையில் பணிபுரியும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் இத்தருணத்தில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அதிரை பண்பலை பற்றி சொல்லணும்னா, நிகழ்ச்சிகள் காலையில் உடற்பயிற்சியில் ஆரம்பித்து நம்ம ஊரு நம்ம எஃப்எம், விடுகதைகள், சின்னவனே பெரியவனே, செய்திகள், அன்பு தோழி, ஒரு நிமிடம் ஒரு செய்தி, திருக்குறள், சமைக்கலாம் வாங்க, கவிதைகள், மருத்துவம், காலநிலை மாற்றம் பற்றியும், நீலக்கடல், வெற்றி நிச்சயம், நவீன தொழில்நுட்பம், மூத்தோருக்கு முதல் வணக்கம், சிகரம் தொடு, நாளைய பாரதம், ஏறும் ஏற்றமும், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம வானொலியை நமக்கு தருது. இதில் எல்லாமே நமக்கு பயனுள்ளது தான். இதில் எதுவுமே வேணாங்கிற நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. எல்லாமே மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்குது. இதை எனக்கு என்னன்னா, இன்னும் புதுமையான விஷயங்களை இன்னும் சேர்க்கணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து. அது அனைவரும் கருத்தமாக இருக்கும். அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமையாகவும் மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையிலும் இருக்கின்றன. மேலும் இன்னும் பல புதிய நிகழ்ச்சிகளை சேர்த்து எப்போதுமே கேட்கும் வகையில் புதிய பரிமாணத்துடன் வளர, என்றுமே மக்களின் ஆதரவுடன் வளர வாழ்த்துகிறேன். நன்றி. நானும் வானொலியும் என்ற தலைப்பில் அதிரை பண்பலை 90.4 எதிர்வரும் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு நேயர்களிடத்தில் கருத்தாற்றலை கேட்டிருக்கின்றனர். அதன்படி எனக்கு பிடித்தமான சில கருத்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனது வயது 9 அல்லது 10 இருக்கும். அப்போதிருந்தே நான் வானொலி கேட்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொண்டேன். அப்போதே வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அப்போது அதிகமாக ரேடியோ மட்டுமே இருந்த காலம். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தமிழ் சேவைகள் இருந்தன. அப்போது அதை தொடர்ந்து கேட்பது அறிவுபூர்வமான அறிவியல் விஷயமாக, புதிய கண்டுபிடிப்பு விஷயமாக அதிகமாக நான் கேட்டிருக்கின்றேன். அதுபோல் ரேடியோ ஆஸ்திரேலியா, அது ஆங்கிலம் கற்பதற்கும் ஆங்கிலத்தில் சில வாசகங்கள், சொற்றொடர்கள், அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு கருத்தாற்றலை கொடுத்தது. அடுத்ததாக இலங்கை வானொலி, அதுக்கு குறைவே இல்லை. பொழுதுபோக்கிற்காக காலை 7 மணி முதல் 8 மணி வரையும் தவறாது கேட்பது பழக்கம் உண்டு. இதற்கு எல்லாத்திற்கும் மேலாக ஆல் இந்தியா ரேடியோ, அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி நிலையத்தை விடாது கேட்டு வருவது பழக்கம் உண்டு. அது அன்றாட செய்திகளுக்காகவும், குறிப்பாக கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுடைய காமெண்ட்ரிகளுக்காகவும் தொடர்ந்து கேட்கும் பழக்கம் உண்டு. 1987 நான் அமெரிக்காவில் இருக்கும்போது, நியூயார்க் நகரில் வாழும்போது, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தமிழ் சேவையில் தொலைபேசி வாயிலாக ரேடியோவில் பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அமெரிக்க குடியேற்ற உரிமைகள் சம்பந்தமாக அப்போது அங்கிருந்த தமிழ் வழக்கறிஞர் அவருடன் உரையாடல் நிகழ்ச்சி நடத்தினோம். ஏறக்குறைய ஒரு 20 நிமிடம்
அந்த ஒளிபரப்பு நேரடி ஒளிபரப்பாக இருந்தது. பல நேயர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஃபோன் மூலமாக, தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுடைய கேள்விகளை கேட்டு பயன்பெற்றனர். அது எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. எண்ணில் அடங்காத சந்தோஷங்களையும் அறிவாற்றல்களையும் தந்த இந்த வானொலி வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று. இன்று வரை காரில் பயணிக்கும் போது வானொலி கேட்பதை தவிர்ப்பதில்லை. கேள்வி ஞானம் அதிகமாக வளர்வதற்கு வானொலி ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. புதிய கண்டுபிடிப்பாகட்டும், நிகழ்வுகளாகட்டும், விளையாட்டாகட்டும், எந்த விஷயத்திற்குமே வானொலியுடைய பங்கு அளப்பரியது. இன்றைய இளைஞர் சமுதாயம் அதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை. காரணம், பல வளர்ச்சிகள் கண்டதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இன்று வரை உலகெங்கிலும் வானொலி ஒரு முக்கிய பங்காற்றி வருகின்றது. நமது பாரத பிரதமர் மாதந்தோறும் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். அமெரிக்காவில் வாரந்தோறும் ரேடியோ பிரீஃபிங் என்ற ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதிகள் வாரந்தோறும் அதை மக்களுக்கு அதிகமாக சென்றடைய செய்வார்கள். நமது அதிரை பண்பலை மென்மேலும் வளர்ந்து சேவைகளை பல புரிந்து மக்களின் பயன்பாட்டுக்கு அதிகம் சேவை செய்திட வாழ்த்துகின்றேன். வளரட்டும், வானொலி சேவைகள் தொடரட்டும். நன்றி. எனது பெயர் அப்துல் ரசாக், அதிராம்பட்டினம். சமுதாய வானொலி இயக்குனர், அறிவிப்பாளர்கள், நேய உறவுகள் அனைவருக்கும் உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை மகிழ்வது ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம் சோமசுந்தரம். வணக்கம் நேய உறவுகளை. இன்று பிப்ரவரி 13 உலக வானொலி தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாள் நம் வாழ்வோடு இரண்டர கலந்துவிட்ட வானொலியின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் ஒரு தருணம். வானொலி வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு கருவி, கல்விக்கான ஊடகமாகவும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் கருவியாகவும் விளங்குகிறது. வானொலிதான் மக்களின் பிரதான தகவல் தொடர்பு சாதனமாக விளங்குகிறது. எந்த விதமான வேலையும் கெடாம, அதிகமான பொருட்செலவில்லாம, உள்ளூர் முதல் உலக நடப்புகள் வரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரே ஊடகம் வானொலி என்றால் அது மிக இல்லை. இதுபோல உலக வானொலி தினத்தன்று எனக்கு சமுதாய வானொலியில் பேச வாய்ப்பு கிடைத்தது. ஜியு போப் பற்றியும் தமிழுக்கு தொண்டாற்றிய வீரமா முனிவர் பற்றியும் ஒரு 10 நிமிடங்கள் பேசினேன். அதை கேட்டு பல நேயர்கள் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். 150க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் சமுதாய வானொலியில் வழங்கி இருக்கிறேன். அதில் குறிப்பிடத்தக்கது கொங்கு நாடு என்ற தலைப்பில் 20 நிமிடங்கள் ஒரு எபிசோட். அது 10 நாட்கள் தொடர்ந்து வந்தது. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. என்னை முதலில் உற்சாகப்படுத்தி ஊக்குவித்தவர் கொங்கு சமுதாய வானொலி அறிவிப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அவரை நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கிறேன். நிறைய கடிதங்கள் எழுதி பரிசுகள் பல பெற்றிருக்கின்றேன். இது தவிர கோடை பண்பலைக்கு 100.5க்கு 105 கடிதங்கள் என பல முறை எழுதியிருக்கின்றேன். இது தவிர இணையதள வானொலியில் நினைவில் நின்ற ராகங்கள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகள் வழங்கி இருக்கின்றேன். அதுவும் நல்ல வரவேற்பை பெற்றது. இது செய்தி அறிவிப்பாளர் சரோஜ் நாராயணசாமி அவர்களை பற்றி தகவல்கள் தொகுத்து அவர் கேட்கும்படி ஒளிபரப்பி அவரிடம் பாராட்டுகள் பெற்றதும் என்னை மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கின்றது. இதன் மூலம் பல நண்பர்களையும் பெற்றேன். வானொலி எனக்கு மன நிறைவையும் அறிவையும் ஆற்றலையும் அளிக்கிறது. உலக வானொலி தினத்தை சிறப்பிக்க கூடிய வகையில வானொலியும் நானும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய நேயர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க. சோ இந்த குரல் பதிவுகளை இந்நேரத்துக்கு நீங்க எல்லாருமே முழுமையா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். குரல் பதிவுகள் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் அதிரை பண்பலையின் சார்பாகவும் ஆர்ஜே ஃபாஹிராவின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.